சிவில் 3Dயில் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் த்ரூ அவுட் த எக்ஸசைஸ் சீரீஸில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது பழக்கமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் சைக்கிள் அப்படின்ற விஷயம் தான். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிவில் 3Dயில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது எந்த ஆப்ஜெக்ட்டை போய் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் லேயரை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப லெங்க்த்தியான ப்ராசஸ். ஸோ குயிக்காக வந்து எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தாலும் எப்படி அதை பிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அங்கே பின்னாடி இருக்குது, அந்த லேயருக்கு பின்னாடி இருக்குது, ஃபினிஷ் சர்ஃபேஸ் பின்னாடி இருக்குது. அதை நான் பிக் பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா அது எக்ஸாக்டாக அதே சேம் லைன்ஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ அது பிக் ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு தான் வந்து செலெக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் 3Dயில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் பெஸ்ட் டூல்னு சொல்லலாம் கைஸ். அதை நீங்கள் எப்போவுமே ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை நம்ம எடுக்கணும், அந்த டூல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஹேம்பர்கர் ஐக்கான் இருக்கும் கீழே வந்து பாட்டமில் வந்து சிவில் 3Dயில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் வந்து செலெக்ஷன் சைக்கிள் இருக்கும். அது ஒரு இல்லை அப்படின்னா இந்த ஹேம்பர்கர் ஐக்கான், இந்த 3 டேஷ் இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஐக்கான் வந்துடும். ஸோ இது எப்போவுமே வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு அண்ட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் சைக்கிளை ஆன் பண்ணி இப்போ கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செலெக்ஷன் சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் 4 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். இதில் எது உனக்கு பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக போய் பிக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், செலெக்ஷன் சைக்கிள் ஆன் பண்ணிவிட்டேன். இதுக்கு முன்னாடி பிக் பண்ணுறப்ப எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஜஸ்ட் டிஃபால்ட்டாக எந்த ஆப்ஜெக்ட் அதை கிளிக் பண்ண முடிச்சு அது பண்ணிச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கிட்டக்க கொண்டு போனேன்னா எனக்கு ஒரு ஐக்கான் வருது அதில் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அப்போ வந்து ஏதோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து அதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாப்பப் ஒன்று வரும். ஓகே, ஸோ இப்போ இந்தமாரி இந்த பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நன்னுன்னு கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே கிளிக் பண்ணாமல் அது வந்துடும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சைக்கிளோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்ராக்டிவான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து சிவில் 3Dயில் லேட்டர் பார்ட்டில் வந்துச்சு. அது ஒரு 2010 நினைக்கிறேன், 2009 10 வந்துச்சு. பட் இந்த ஃபீச்சர் வந்து இட் சேவ்ஸ் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டைம் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் இதை நீங்கள் எப்போவுமே ஆனில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஹேம்பர்கர் ஐக்கானில் போய்ட்டு அந்த டூலை கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை காரிடோரில் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும்? ஏன்னா ஆப்ஜெக்ட் வியூவரில் கொண்டு போய் நம்ம தனியாக பார்க்கலாம், பட் ஆப்ஜெக்ட் வியூவரில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயும் அதேமாரி வந்து நம்ம இந்த ஹேம்பர்கர் ஐக்கான் போட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோஆர்டினேட்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு மொத்த ட்ராயிங்கோட எக்ஸ் அண்ட் ஒய் ஜி வேல்யூஸ். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லொக்கேஷன் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் தான் வரும். ஸோ அந்தமாரி விஷயங்கள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த டைனமிக் இன்புட். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார நம்ம டேட்டா என்டர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் டைனமிக் இன்புட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஸோ இதுமாரி இதுக்கு எவ்வளோ லென்த் என்டர் பண்ணும், ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் மாதிரி வரும். பட் டைனமிக் இன்புட் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு டூல். ஏன் அப்படின்னா வந்து அது ஒவ்வொரு தடையும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் போகிறப்ப அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ட்ராயிங்கை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டைனமிக் இன்புட் வந்து இட் இஸ் நாட் மை ஃபேவரட். ஸோ முக்கால்வாசி அதை நான் வச்சுருக்க மாட்டேன். பட் அகெயின் ஸோ தட்ஸ் ஜஸ்ட் another ஆப்ஷன். ஸோ அதேமாரி இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணணும், என்னோட இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐசோலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஐசோலேட் மூலிமா வந்து இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து தனியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூல் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்னு ஒரு பட்டன் இருக்கும், ஐசோலேட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ட்டு அதை ஆன் பண்ணிக்கோங்க.
ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும், ஐசோலேட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற மாடல் ஸ்பேஸில் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு இருக்கும். ஸோ வேறு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் மட்டும் சேஃபாக வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டில் நல்லா அழகாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இது இத்தனைக்கும் வந்து சர்ஃபேஸ் ரெண்டர் ஆகிறது, டேலைட் ஒர்க் ஆகிறது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு ஹைடு தான் பண்ணுறோமே தவிர நம்ம எதுவுமே ரிமூவ்லாம் பண்ணல. ஸோ அதனால் அதேமாதிரி எண்டு ஆப்ஜெக்ட் ஐசோலேஷன் போட்டிங்கன்னா திரும்ப எல்லாமே பின்னாடி வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற சிவில் 3Dயோ இல்லை 3ds Maxோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து GPU வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த GPU ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, ஸோ இந்தமாரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிரைவர் வெர்ஷன் அவுடேட்டடாக இருக்கும் இந்தமாரி விஷயனால. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா GPU மூலிமா ரெண்டர் பண்ணுறப்ப சிவில் 3D கிராஷ் ஆகுது, இஷ்யூஸ் வருது அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் GPU GTX 1070 Ti சீரியஸாக கைஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்ட்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் 2 மிஷின் இருக்குது, எல்லாம் RTXல இருக்குது. அதை விட இந்த GTX 1070 வந்து எத்தனையோ வருஷத்துக்கு 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிரைவர் வெர்ஷன் இருக்குது. அண்ட் ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் டிவைஸ் விச் இஸ் DirectX. இப்போ சிவில் 3D என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணுது. அப்போனா உங்களோட GPU யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணுது. இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கம்பேட்டபிளாக இல்லை, உங்களுக்கு வந்து சிவில் 3D கிராஷ் ஆகுது, இஷ்யூஸ் வருது, ரெண்டர் ஆகலை சரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே கீழே இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது டர்ன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது எஃபெக்ட் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் ஆக்சலரேஷனே டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா DirectXலேருந்து உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். pretty much CPU யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன ஒன்று அது ஸ்லோவாக இருக்கும், பட் ஒரு GPU ஒர்க் ஆகலைன்னா CPU யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ DirectX யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டரிங் ஒர்க்கு